இது நம்ம சப்ஸ்கிரைபருடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ள நெறைய விஷயங்கள் புதுசாவும், அதே சமயம் யூஸ் ஆகுற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இது டிவி இது விட்டு வந்துட்டு அது ட்ரெஸ்ஸிங்கு. ஸ்லைடிங் ஸ்லைடிங். ஸ்லைடிங் அது. ஆ. ஓ! இது வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து அது ஒரு சீட்டு. ஓ சீட்டா இது நவுத்திக்கலாமா? இது வந்து சீட்டு. அதுக்குள்ளேயும் உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி இதுவும் ஆமா, இன்டீரியர் எல்லாமே பண்ணிருக்காங்க. இன்டீரியர்லயே பண்ணி குடுத்தாங்க. ஓ இது வந்து இந்த சைடு அந்த பூஜை ரூமு, அந்த 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 பாத்ரூம். பாத்ரூம் எல்லா ஓவரால் ஸ்டோரேஜ் ஓ இந்த அதனுடைய சீலிங்கா இது? ஆமா இது ஒரு சீலிங். நம்ம ரூம்ல இருந்தாக்கா ஒரு லேடர் போட்டு ஏறணும், உள்ள தள்ளணும் போகணும்னா. ஆமா இதுலயே படி இருக்கு. நீங்க ஆமா. ஈஸியா அக்சஸ் பண்ணலாம் அந்த ஹைட்ட. ஆ. இப்ப ஸ்விம்மிங் பூல் அப்படி செட்டப்னா ப்ரொசீஜர் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும்ல. தண்ணி லீக் ஆக கூடாது. ஆமா வாட்டர் தண்ணி ப்ரூஃபிங் சுத்தம் எல்லாம் பண்ணணும். பண்ணணும். இது வந்து ஒரிஜினல் ஸ்விம்மிங் பூல் கான்ட்ராக்ட் இருக்காங்களா, அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. பீச் வியூக்காக தான் இங்க மேலே ஸ்விம்மிங் பூல் பண்ணது. ஓகே ஓகே. இல்லைனாக்கா நான் கீழே தான் பண்ணியிருந்திருப்போம். இன்டீரியர்ஸ் மட்டும் இல்லாம ஓவரால் பில்டிங்கே அவங்க ஐடியாஸ் கொடுத்தாங்க. அங்க அதுல ஒன்று பார்த்தோம், அதே மாதிரி வந்துருந்துச்சு, எனக்கு ஆனால் பிடிக்கல. சரி. அப்புறம் சில சில சேஞ்சஸ் கொடுத்தா ஆன் சைட்லேயே பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு அடிஷனல் சார்ஜஸ் எதுவும் வாங்கல. ஹாய் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே நல்லா இருக்கேன் சார். உங்க பேரை சொல்லிடுங்க. என் பேர் மகேந்திரன். ஓகே. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு பண்ணியிருக்கோம், அதை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. நம்மளுடைய ஃபாலோவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து தானே வீடியோ கட்டினேன். ஓகே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டுருந்தீங்க, கிச்சன் இந்த மாதிரி எல்லாமே. ஓகே ஓகே. அதெல்லாம் பார்த்து தான் சின்ன சின்னதா ஹெல்ப் கேட்டு நான் ஆக்சுவலா சிங்கப்பூர்ல இருந்தேன். ஸோ அங்க இருந்து இதை ஃபாலோ பண்றதுக்கு உங்க வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே சார். இப்போ வீடு எப்படி வந்திருக்கு, என்ன பட்ஜெட், இதெல்லாம் பார்க்கலாமா? கண்டிப்பா எப்படி பார்க்கலாம். பண்ணிருக்கீங்க அதெல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எலிவேஷன் பார்த்துருவோம். ஓகே. இந்த எலிவேஷன் வந்து மேலதான் டைல் ஒட்டி டிசைன் பண்ணிருக்கீங்க. ஆமா. இந்த பக்கம் சிவில் ஒர்க்லயே லைன் லைன் சிவில் ஒர்க்ல லைன் பண்ணது. வெளில இது மட்டும் தான் டைல்ஸ், மத்த எல்லாமே சிவில் ஒர்க் பண்ண எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. இது கேட்ல இது லூவர்ஸ் பேனல் இது. லூவர்ஸ் பேனல் இது வந்து லைக் பிவிசி மெட்டீரியல் மாதிரி உள்ள லூவர்ஸ் பேனல் இது. ஓகே ஓகே. ஆனா கேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். உள்ள வந்து SS, வெளியே இது. வெளில வந்து லூவர்ஸ் மாதிரி. ஆக்சுவலா எனக்கு இந்த வுட் ஃபினிஷ் மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணது. ஓகே. இந்த வீடு கட்டினது வந்து பில்டரா இல்ல? பில்டர் தான் கட்டினாங்க. பில்டர் தான் கட்டினாங்க. பில்டர் தான். இது என்ன சைஸ்ல பண்ணிருக்கீங்க? வீடு வந்து 25க்கு 45. 25க்கு 45. 45. ஆனா லேண்ட் 80 அடி இருக்கு. 80 அடி லேண்ட் இருக்குது. நம்ம கார் பார்க் 15க்கு 25 வச்சிருக்கோம். பின்னாடி வந்து சிட் அவுட் ஏரியா கொஞ்சம் 15க்கு 25 இருக்குது. ஓகே ஓகே. வீடு மட்டும் 25க்கு 40. 25க்கு 40. ஓகே. இந்த ஏரியாவுல இது நேம் போர்டு வைக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணிட்டீங்க? ஆமா, இது நேம் போர்டு வைக்கிறதுக்காக டிசைன் பண்ணது இந்த ஏரியா. இதெல்லாம் டைல் தான். இது ஃபுல்லாவே டைலு. உள்ள போய் பார்க்கலாம். கண்டிப்பா. பார்க்கிங் வந்து நல்லா பெருசாவே கொடுத்துட்டீங்க. ஆமா, அந்த சைடு கார் இங்க பைக் கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே. இது வந்து 15க்கு 25. இந்த 25. ஃபுல் ஏரியாவே கார் பார்க்காக கவர் பண்ணி. நம்மளுக்கு இடம் வந்து லென்த் அதிகமாச்சு, அகலமா கம்மியா இருந்துச்சு. ஓகே. அதனால முன்னாடி பின்னாடி இடத்த விட்டுட்டு நடுவில் வீடை கட்டிடுச்சு. ஓகே. இது ஸ்டேர் கேஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா. ஆமா, ஏன்னா வந்து நம்ம வீடு வந்து இங்க கடல் ஓரமா இருக்கிறதுனால அடிக்கடி கடல் பெருகி வந்துரும். மழை வரும்போது தண்ணி அதிகமா இருக்கும். அதனால வீடு நம்ம ஹைட் 5 அடி தூக்கி போட்டாச்சு. ஓகே. ஸோ நம்ம ஒன் சைடு இப்படி படி இருந்துச்சுனாக்கா அந்த சைடுல ரைலிங் போடணும். அதுக்காக ஒரு சின்ன குழந்தை இருக்கிறதுக்காக இந்த மாதிரி. ஓகே. சுத்தியுமே படிக்கட்டு மாதிரி. சுத்தியும் படிக்கட்டா போட்டாச்சு. இந்த சைடு இருந்து ஏறலாம், எப்படி வேணா. ஏன்னா வந்து எந்த வழி விழ மாட்டாங்க. சப்போஸ் இது வந்து ஹைட் ரொம்ப ஹைட்டா இருக்குது, குழந்தைங்க அந்த பக்கம் விழுந்துருவாங்க, ரொம்ப பெரிய ஹைட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓ இப்போ படிக்கட்டு மட்டும் வச்சாக்கா ரைலிங் போட்டாகும். ரைலிங் போட்டாகணும். இப்படி ரைலிங் போட்டாங்கன்னா அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆமா, நம்ம இந்த இடம் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால பாக்குறதுக்கும் நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. சரிங்க. இது மெயின் டோர். மெயின் டோர் ஃபுல்லா தேக்கு. இது இந்த டோர் வந்து நான் ரெடிமேட்ல ஆர்டர் பண்ணேன். ஓகே. இந்த நிலவு மட்டும் தேக்கு. இந்த டோர் ஃபுல்லா வந்து ரெடிமேட். ஓகே. இது வந்து லிவிங் ஏரியா. ஆமா. ஓகே. இப்போ இன்டீரியர்லாம் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் யாரை வச்சு பண்ணீங்க? இன்டீரியர் வந்து ராஜேஷ் குவாலிட்டி இன்டீரியர். சரி. அவங்க தான் ஃபுல்லா இன்டீரியர் பண்ணாங்க. ஆக்சுவலா நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். உங்க வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர்ட்ட சஜஷன் கேட்டேன். அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணும்போது ராஜேஷ் வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா ஆன்சர் பண்ணாங்க. ஓகே. அதே மாதிரி நான் வீடு கட்டும் போதே கூப்பிட்டேன். ஸோ நிறைய இன்டீரியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னாக்கா அட்வான்ஸ் பே பண்ண சொன்னாங்க, போய் ஜஸ்ட் போய் பார்க்கறதுக்கு. ஏன்னா நான் வீடே கட்டல அப்போ. வீடே பேஸ் கண்டிஷன் இருந்துச்சு. அப்போ அட்வான்ஸ் கேட்டாங்க. எனக்கு அங்க இருக்கும்போது நம்பிக்கை இல்லை. ஸோ போய் பார்த்துருவாங்க, திரும்ப பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு காசு போயிடும் அப்படின்றதுக்காக ராஜேஷை கேட்கும்போது நான் ஃப்ரீயா போய் சைட் விசிட் பண்றேன் அப்படின்னாங்க. விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க, இங்க ப்ரொவிஷன் வேணும் அப்படின்னு. இன்டீரியர்ஸ் மட்டும் இல்லாம ஓவரால் பில்டிங்கே அவங்க ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஓகே ஓகே. இன்டீரியர் மட்டும் இல்லாம நம்ம வந்து வெளில இருக்கும் பண்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஊர்ல யாரும் பெருசா ஹெல்ப் பண்ணல வீடு கட்டும் போது.
ஸோ இதை பத்தி பெருசா நாலேஜும் கிடையாது. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருந்த சிங்கப்பூர்ல, ஊர்ல உள்ள நாலேஜ் எனக்கு கிடையாது. ஓகே ஓகே. அங்க வந்து சிங்கப்பூர்ல உள்ளது வேற, இங்க உள்ளது வேற. ஸோ டோட்டலா டிஃப்ரெண்ட். அதனால இங்க உள்ள நிறைய கைடன்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க, கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க மூலயமா நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. அது இல்லாமல் இந்த கிச்சன் இந்த இதெல்லாம் உள்ள ஹைட் எல்லாமே பார்த்தது உங்களுடைய வீடியோஸ் பார்த்து தான். சரி சரி. இந்த ஹைட் கூட எதாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது எல்லாமே. ஓகே ஓகே. அதாவது இவங்க தான் நம்ம வீட்டுக்கும் பிரதரோட வீடு, அந்த வீட்டுக்கும் இன்டீரியர் இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்டீரியர் வந்து டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மாடல் வந்து காமிச்சு பண்ணதா, இந்த மாடல்ல வரப்போகுது அப்படின்னு மாடல்ல வந்து எனக்கு வந்து 3D லே அவுட் போட்டு கொடுத்தாங்க. ஓகே ஓகே. 3D லே அவுட் போட்டா கொடுத்தாங்க. ஸ்டில் எனக்கு வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு. சரி. அதை நான் சொன்னேன், அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப சைட்ல வந்து பண்ணும்போதும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு. அங்க அதுல ஒண்ணு பார்த்தோம், அதே மாதிரி வந்துருச்சு. எனக்கு என்ன பிடிக்கல. ஓகே. நான் பார்த்து ஓகேன்னு சொன்னது எனக்கு பிடிக்கல. சரி. அப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்தா ஆன் சைட்லயே பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க சைட்ல வந்து தான் வேலையை பார்க்குறாங்க. ஆமா. ஸோ நமக்கு ஏதாவது சேஞ்சஸ்னா உடனே பண்ணி கொடுத்துறாங்க. ஆக்சுவலா நான் வந்து ஒரு 6 மந்த் முன்னாடி அவங்களை அப்ரோச் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நான் ஊருக்கு வந்த பிறகு தான் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நான் ஊர்ல இருந்த பிறகு அவங்களை பண்ண சொல்லி பக்காவா பண்ணி கொடுத்தாங்க. என்ன நம்ம கேட்டோமோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. அதாவது அவங்க மாடல்ல காமிச்ச மாதிரி தான் இங்க பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கல, அதனால நீங்க சேஞ்சஸ் பண்ணோம், அதையும் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ஓகே. அதுக்கு அடிஷனல் சார்ஜஸ் எதுவும் வாங்கல. என்ன சொன்னமோ அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ஓகே. இப்போ இது டைனிங் ஏரியா மாதிரி. ஆமா, இது டைனிங் ஏரியா. அது ஓப்பனாவே விட்டீங்க. ஆமா, நம்ம வீடு அகலம் வந்து கம்மி, 25. லென்த் தான் நம்மளுக்கு 80 இருந்துச்சு. ஓகே. ஸோ நம்ம ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் வேணும் அப்படின்றதுக்காக, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்றதுக்காக நானே பண்ணது. ஓகே. இது ஓப்பனா விட்டு இது மேல வந்து ப்ளூவர்ஸ் யூஸ் பண்ணி லைட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா. இது மேடம் நல்லா சின்னதா இருக்கும், நல்லா பெருசா போட்டிருக்கீங்க. ஆமா, டைனிங் டேபிள் மாதிரியே இருக்கு. மல்டி பர்பஸ். அது இல்லாம உள்ள டிஷ் வாஷர் வைக்கணும், அதுக்காக தான் நல்லா ஹைட் ஏத்தி போட்டோம். ஓகே. இது நீட்டுக்குமே ஹைட் ஏத்திட்டீங்களா? அதனால ஆமா, அது யூனிஃபார்மா தெரியும். நிறைய வீட்டுல பார்த்தேன், வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், அவங்க டிஷ் வாஷர் ரொம்ப ஹைட் ஏறி இருக்கும். அது இல்லாம என் ஒய்ஃபுக்கு வந்து ஹைட் அதிகமாக தான் வேணும்னு கேட்டாங்க. இந்த ஹைட் அவங்க கன்வீனியன்டா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. ஸோ அதனால டிஷ் வாஷர் பண்ணிச்சு. அது அந்த ஓகே. இந்த இடமா? அது மாதிரி நம்ம RO எல்லாமே அண்டர் சிங்க்லேயே வச்சாச்சு. எதுவுமே வெளில விசிபிளா தெரியக்கூடாதுக்காக RO எல்லாமே அண்டர் இதுலயே வச்சாச்சு. இதெல்லாம் அவர் தான் சொல்லியிருப்பாரு இல்லையா? ஆமா, அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தான் அந்த கான்ட்ராக்டுமே அப்ரோச் பண்ணி விட்டாங்க. இந்த ஜிங்க்குமே அவங்க தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஜிங்க்கு, சிம்னி. ஓகே. கீழே லைட் இருக்கா? கீழே லைட், ப்ரொஃபைல் இங்கே கூட லைட் இருக்கு. ஜென்ரலா மேல இங்க கொடுப்பாங்க, கீழே சில இடங்கள்ல இருக்காது. கீழே வந்து ஒரு சைட்ல பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, பார்க்க. அதனால நான் தான் பண்ண சொன்னேன். ஓகே. இது 2 ட்ரா தான் இல்லையா? ஆமா, அது வந்து கட்லரிஸ். இது கிச்சனுடைய சைஸ் என்ன இருக்கும்? ஓரளவுக்கு சின்னதா இருந்தாலும் நல்லா இருக்கு பார்க்க. நாங்க 2 பேர் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 2 குழந்தைங்க தான். ஓகே. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப காம்பாக்டா இருக்குங்காக இந்த கிச்சனோட சைஸ் 12x10. ஓகே. இப்போ இந்த பக்கம் ஒரு காமன் பாத்ரூம். இது வந்து ஒரு காமன் பாத்ரூம். சரி சரி சரி. இது வெளியே இருக்கிற ஒரு சின்ன ஏரியா. ஆமா, வீட்டுக்கு பேக் சைடுல சர்வீஸ் ஏரியா வந்து. ஓகே. இது சிலிண்டர் வெளியே வச்சிட்டீங்க. ஆமா, இது உள்ள வச்சா அது அந்த அளவுக்கு எனக்கு கன்வீனியன்ட்டா இல்ல. ஓகே. கிச்சன் கொஞ்சம் சின்னது, அதனால உள்ள நம்ம ப்ரொவிஷன்லாம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் வெளில வந்து வீடு பில்ட் பண்ணும்போதே பைப் லைன் வச்சிட்டோம். ஓகே ஓகே. உள்ள வச்சா இடத்தையும் அடைச்சிக்கும், சேஃப்டிக்கும் கொஞ்சம் சேஃப்டியும் கிடையாது. ஓகே. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமா? இதான் மாஸ்டர் பெட்ரூம் 1. ஓகே. நல்லா இருக்கு. சுத்தியுமே இன்டீரியர் தான் போல, வாலே தெரியல. ஆமா, ஆக்சுவலா இந்த மாதிரி தீம் வேணும்னுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கலர் சூஸ் பண்ணது. இது வந்து அவரை போட்டு பாடுபடுத்தி. ஆமா, சில கலர்ல லேமினேட் எல்லாம் கிடைக்காது. அது இல்லாம ரொம்ப மைல்டா வேணும், கண்ணாப்பான்னு இருக்கக்கூடாது வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணது. பெருசா பேட்டர்ன் எதுவுமே வேணாம், சிம்பிளா நீட்டா இருக்கணும். ஓகே. அந்த மாதிரி பண்றதுக்காக தான் நம்ம சூஸ் பண்ணது. சரி சரி சரி. இது காட்டு, இதுவும் இன்டீரியர் தான். ஆமா, ஃபுல்லாவே இந்த ரூம் ஃபுல்லாவே இன்டீரியர். எங்களோட சிவில் ஒர்க்ல எதுவுமே கிடையாது. ஓகே. இது வந்து டிவி யூனிட்டா? இது டிவி யூனிட். ஸ்லைடிங் அது. ஓ, இது வரைக்கும் நான் இது வந்து என் ஒய்ஃப் இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டாங்க அவங்க. அப்படியா? ஜென்ரலா இந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ற மாதிரி தான் வைப்பாங்க. ஆமா, அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வேணான்ட்டாங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து மேக்கப்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே. லைக் சிட்டிகள், அவங்க வந்து சென்னை என் ஒய்ஃப். அதனால ஓகே ஓகே. இதுலயும் கீழே வரைக்கும் வைக்கல, கீழே வரைக்கும் வைக்காம மேல. இது வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து அது ஒரு சீட்டு. ஓ, சீட்டா? இது நவுத்திக்கலாமா? இது வந்து சீட்டு. ஓகே ஓகே. ஓ, இது மேல இருக்கிறது மட்டும் சீட்டா? இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சீட்டு. இது டிராஸ். ஆமா, அதுக்குள்ளேயும் உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி இதுவும் இன்டீரியர். ஆமா, எல்லாமே இன்டீரியர்லயே பண்ணி கொடுத்தாங்க. இந்த பாக்ஸ், ஆர்கனைசர் எல்லாமே
எங்கெங்க கேட்டோமோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே. எல்லா டிராவர்ஸ்லயுமே ஒன்று கேட்டோம், எல்லா ஆர்கனைசருமே பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாமே சைட்ல நாங்க கான்ட்ராக்ட் பண்ணும்போது சொல்லல, அதுக்கப்புறம் சைட்ல வந்து என் ஒய்ஃப் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லி என்ன தேவையோ அந்த மாதிரி பண்ணி வாங்கிக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ இது உட்காந்து மேக்கப் பண்றதுக்கு ஆமா பண்ணிட்டு உள்ள தள்ளிடலாம். ஓகே ஓகே. இப்போ வார்ட்ரோபே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஆமா ஆமா, இந்த சைடு விண்டோ இருக்கு, விண்டோ சுத்தி பண்ணிட்டோம். ஏன்னா அந்த கீழே அந்த சீட் மாதிரி கேட்டோம். சப்போஸ் நம்ம இங்க ரூம்ல போய் யாராவது வந்து பேசணும் அப்படின்னாக்கா லைக் இதுல சேர் போட முடியாதுல்ல, ஆமா, இதை வந்து குஷன் மாதிரி பண்ணுவோம். ஓகே ஓகே. இதனால ஆர்டர் பண்ணி நான் வரல, ஸோ குஷனா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே. சிவில்ல இல்ல, அதனால நீங்க இன்டீரியர்ல பண்ணிட்டீங்க. ஆமா, சிவில்ல நாங்க எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டோம். ஓகே. எல்லாமே சிவில் பண்ணும்போது நான் ஃபுல்லா இன்டீரியர் பண்ண போறேன் அந்த பிளான்லயே வந்து பண்ணதுனால சிவில்ல எதுவுமே பண்ணல. நான் சிவில்ல பண்ணா நம்மளுக்கு தகுந்த மாதிரி வராது அப்படின்றதுக்காக பண்ணல. சரி. இப்போ இந்த பக்கமும் வார்ட்ரோப் தான் இல்லையா? ஆமா, இது ஃபுல்லா இந்த பக்கம் ஓபன் பண்ற மாதிரி டோர், இதுல ஸ்லைடிங். ஆமா. ஓகே. அதுல கீழே அங்க டிராஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? அது ஆமா, ஃபுல்லாவே டிராஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. டிராஸ் ஆர்கனைசர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல ஏன் அங்க ஒரு ஓட்டை இருக்கு? நான் அது ஆமா ஆன்லைன்ல பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஸோ யூனிக்கா இருக்கணுக்காக நான் தான் ப்ரொவைட். இங்க எப்படி இந்த மாதிரி டிசைனோ அது மாதிரி அது. ஆமா, அதோட டிசைன். ஓகே. இல்ல அங்க ஒருவேளை ஏதாவது டோர் மாதிரி ஒண்ணும் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி இல்ல கிடையாது, அந்த மாதிரி இல்ல. ஓகே. இதுல வந்து பேக் சைடுல இந்த டிசைன் கொடுத்து லைட் கொடுத்துருக்கீங்க. ஆமா. அது இல்லாம இது சீலிங் வரைக்குமே இன்டீரியர் தான் இல்ல? ஆமா, ஃபுல்லா இந்த ரூம் ஃபுல்லா 4 சைடுமே இன்டீரியர் தான், பெட் எல்லாமே. இது வந்து வார்ட்ரோப் கிடையாது, இது வந்து பாத்ரூம். ஓகே ஓகே. ஸோ பாத்ரூம் வந்து ஹிடனா இருக்கணுக்காக வந்து சேர்த்து வார்ட்ரோப்பாவே பண்ணிட்டோம். ஓகே. பாத்ரூமும் நல்லா பெருசா தான் இருக்கு இல்லையா? ஆமா, பாத்ரூம் வைக்கிறதுக்காகவே வந்து பெருசா பண்ணுது. யூஸ்வலா அந்த பாத்ரூம்ல போய் குளிச்சோம்னா எப்படா வெளில முடியாது, சின்னதா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஆள் வெளியே வந்தா போதும், அப்பதான் குளிச்சுட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு ஐடியா கிடையாது. ஸோ அதனால நல்லா ஒய்டாவே பண்ணியாச்சு. ஆக்சுவலா பண்ணும்போதே பாத்டப் வைக்கணும்னாக்கா இந்த சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளான் பண்ணிட்டீங்க. அதனால நம்மளுக்கு இந்த அகலமும் அதிகமாக ரிலாக்ஸா குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்ல பெருசாவே பண்ணியாச்சு. ஓகே. இந்த மாதிரி ஷவரும் நல்லா பெருசா. ஆமா, ஏன்னா ப்ரெஷர் மோட்டர் வச்சிருக்கோம், அதை என்ஜாய் பண்ணணும், அப்பதான் நல்லா ஃபோர்ஸா வரும். லைக் இது மாதிரி வச்சுதான் ஆகணும். ஆமா. ஓகே. இது எல்லாமே ஜாகுவார்ல போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் ஜாகுவார் எல்லாமே. இது ஏதோ பிராண்ட்? இதுவும் ஜாகுவார் தான். ஓகே ஓகே. அது என்ன மைக்கு மாதிரி அதுலயும் தண்ணி வருமா? ஆமா. ஆன் பண்ணி விடவா? இது வந்து பைப் மாதிரியா இல்ல ஹேண்ட் ஷவர்? ஓகே ஓகே. அந்த ரூம்ல இருந்து நம்ம வெளியே வந்தோம்னா கிச்சனுக்கு இங்க பக்கத்துல இங்க ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க. ஆமா, பொதுவா கிச்சன்ல தான் எல்லாம் வைப்பாங்க. கிச்சன்ல வந்து நம்ம சின்ன கிச்சன், அதனால அந்த இடத்த அடைக்க கூடாதுக்காக சிவில் பண்ணும் போதே அதுக்குன்னு தனியாக இடத்த பில்ட் பண்ணி சிவில் பண்ணி தனியா இடம் விட்டு அதுல வச்சு இது வந்து உள்ள போய் அடைஞ்சாலும் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்றதுக்காக. ஓகே ஓகே. இப்போ இது பூஜா ரூம் இல்லையா? பூஜா யூனிட். ஓகே. இதுல ஒன்னு பேலன்ஸ் இருக்கோ? ஆமா, இதுல கிளாஸ் மட்டும் அதில் போடல. இது வந்து வெளில நம்மளுக்கு சிரமமா இருக்கா இந்த மாதிரி வச்சுட்டோம். ஓகே. இந்த மாதிரி டோர்ஸ் வச்சாச்சு. டோர் இப்படி இருக்கும். நம்ம தேவையில்லை அப்படின்னாக்கா அந்த மாதிரி முடிவுல தள்ளிடணும். இது வந்து படைக்கிறதுக்கு தேவையான பொருளை இங்கே வச்சு பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒரு பூஜை வீடு. இல்லை, சிம்பிளா தான் நான் கேட்டேன். அதுவும் இதுவும் வாளுக்குள்ளதான் இருக்கு இல்லையா? இந்த எல்லாமே வாளுக்குள்ளதான், எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் பில் பண்ணும்போதே. ஓகே. எல்லாமே சோத்துக்குள்ளேயே தான் இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீட்டா இருக்கு. இப்போ இங்க வந்து ஒரு ரூம் இருக்கு, முன்னாடி இங்க ஒரு வாஷ் பேஷன். இந்த டேபிளுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பண்ணிருக்காங்க. ஆமா, இது வந்து நம்ம வைப்போம். ஆமா, அது சென்டரா தான் யூசுவலா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும் சொல்லிட்டு அவங்க இன்டீரியர் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. இந்த கிரானைட் மட்டும் தான் நாங்க சிவில்ல நாங்க பண்ணோம், மத்த இது ஃபுல்லாவே இந்த வால் ஃபுல்லாவே இன்டீரியர் தான். ஓகே. இப்போ படிக்கட்டு கீழே இருக்கிற ஏரியாவில் நீங்க இது பண்ணிட்டீங்க, வாஷிங் மிஷின் வச்சிட்டீங்க. இது வந்து இன்வெர்டருக்காக இந்த ப்ரொவிஷன் வந்து. ஓகே ஓகே. இதுக்குள்ள இன்வெர்டர் இருக்குது. சரி. இது எல்லாமே ஹிடனா இருக்கணுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இது ஒரு ரூம். ஆமா, இங்க வந்து ஓரளவுக்கு சிம்பிளா தான் பண்ணி. சிம்பிளா நமக்கு வார்ட்ரோப், மேல லாஃப்ட் மட்டும் பண்ணிருக்கோம். ஆமா, இதுல ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. நீங்க சொன்னீங்களா அந்த ஓபன் பண்ற மாதிரி, அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஓகே ஓகே. இது வந்து ஓபன் பண்ற மாதிரி. ஓகே. இதுல ஒரு அட்டாச் பாத்ரூம். எல்லா ரூம்லயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அது இல்லாமல் எல்லா பாத்ரூமுக்கும் ஒரே தீம்லயே நான் டைல்ஸ், ஃப்ளோர் டைல், வால் டைல் எல்லாம் ஒரே டைல், எந்த வேரியேஷனுமே இருக்காது. இது வந்து கொஞ்சம் படி வந்து அங்க ஏரியாவில் வருது இல்லையா? ஆமா, படிக்கட்டு கீழே இருக்கிற ஏரியாவையும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, அதனாலதான் 7 அடி வச்சிட்டீங்களோ? இல்ல, இது வந்து ஸ்டார்கேஸ் லேண்டிங் இருக்குல்ல, இங்க வந்து லேண்டிங் வருது. ஆமா, லேண்டிங் வரதுனால இந்த 7 அடி வச்சிட்டேன். ஓகே ஓகே. இந்த ஏரியாவிலயும் இன்டீரியரா? ஆமா, இது வந்து வால் பேனலிங் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே. இது லைக் இது வந்து ஸ்டோரேஜ், இது வந்து என்னோட ஸ்டோரேஜ். ஸோ அங்க விசிபிளா தெரியக்கூடாதுக்காக வந்து
ஃபுல்லாக வால் பேனலிங் பண்ணி கவர் பண்ண சொல்லியிருந்தேன். எப்படி இது திறங்க? ஓ, டச் பண்ணா திறக்கிற மாதிரி. இது ஃபுல்லாகவே என்னோட ஸ்டோரேஜ், வீட்டில் உள்ள ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இங்கே வச்சு ஸ்டோர் பண்ணிடுறது. ஓ, இது வந்து இந்த சைடு அந்த பூஜை ரூமு, அந்த அந்த பாத்ரூம், எல்லா ஓவரால் ஸ்டோரேஜ். அதனுடைய சீலிங்கா இது? ஆமாம், இதோட சீலிங். அதுக்கு மேலே இருக்கிற ஏரியாவை ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி. ஆமாம், இது ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எதாவது வச்சு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, ஆமாம், நம்ம ரூம்ல இருந்தானாக்கா ஒரு லேடர் போட்டு ஏறணும், உள்ள தள்ளணும், போகணும்னா இது நம்ம நடந்து வந்து ஈஸியாக ஒரு. ஆமாம், இதுலேயே படி இருக்கு, நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் அந்த ஹைட்டை. அப்படி பிளான் பண்ணி பண்ணிட்டீங்க. ஆமாம், விசிபிளாகவும் தெரியாது, ரெகுலராக நம்ம ரெகுலராக எல்லா பொருளுமே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இது நல்ல ஐடியாவாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் யாரு நீங்கள் கேட்டு பண்ணதா இதெல்லாம்? இல்லை அவங்க இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பில்டர் பண்ணும்போது அந்த பக்கம் வச்சு பண்ண சொன்னாங்க. ஓ, அந்த பக்கம் யூஸ்வலா பண்ற மாதிரி. அப்புறமா ராஜேஷ் சைட் விசிட் வந்தாங்கல்ல. ஆமாமா. அப்போ வந்து அங்க வச்சா எடுக்க முடியாது ப்ரோ, ஏன்னா ரொம்ப பெருசா இருக்குது. இது வந்து ஒரு 8 அடி 9 அடி இருக்கும். 8 அடி 9 அடி இருக்கும். நீங்க உள்ள போய் எடுக்க முடியாது. உள்ள எல்லா இருந்தாலும் கடைசியில போட்ட பொருள் உள்ள போய் எடுக்க முடியாது. அதனால வந்து நீங்க வந்து படி இங்க வந்ததுனால அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நீட்டுக்குமே அதானா? ஆமா, இது ஃபுல்லாவே அதான். இது ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் தான். கிட்டத்தட்ட வந்து 9 அடி இருக்கும் உள்ள. ஆமா, 9 அடிக்கு இது அகலம் ஒரு 10 அடி 11 அடி இருக்கும். இப்போ இந்த ஐடியா கொடுத்ததுனால இது ரொம்ப ஈஸியா இருக்குது எல்லாத்தையும் அக்சஸ் பண்றதுக்கு. ஆமா ஆமா. இப்போ நம்ம ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு சிரமப்படுவோம், ஏறி எடுக்கணும் மாடா அப்படின்னு சிரமப்படுவோம். இப்போ வந்து அந்த மாதிரி சிரமம் இருக்காது, நேராக வந்தோமா டக்குன்னு திறந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து மாடியில் ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு. ஓப்பன் டெரஸ் போகிற டோரு. இந்த பக்கம் ரூம். இது ஒரு ரூம். ஆக்சுவலாக வந்து இது வந்து தம்பி ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்குள்ள வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சிருந்தேன். சப்போஸ் தம்பி இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் அவன் தனியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே ஓகே. இல்லை அப்படின்னாக்கா இந்த வாஷிங் மிஷின் இங்கே கூட வைக்கலாம். அப்படின்னாக்கா 2 ப்ரொவிஷன் வச்சிருந்தேன். ஓ சரி. வேணும். அப்போ ரூமுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏரியா, லாபி ஏரியா மாதிரி. ஓகே, இது மாடியில் இருக்கிற ஒரு பெட்ரூமா? ஆமாம், கீழே 2 மேலே 1. கீழே 2 மேலே ஒரு பெட்ரூம். ஓகே, இப்போ இதுவும் ஒரு சிம்பிளான பெட்ரூம் தான். இங்கே மட்டும் வாட்ரூம். இங்கே மட்டும் வாட்ரூம். லைக் வந்து ஸ்டடி ரூம் மாதிரி. ஆமாம் ஆமாம். அதாவது அந்த ஸ்டடி டேபிள் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து டிவிலாம் வைக்க முடியாது, லேப்டாப் சிஸ்டம் ஏதாவது சிஸ்டம் வைக்கிறதுக்காக தான் அந்த ப்ரொவிஷன் பண்ணி வச்சிருக்கேன். குழந்தைங்க லைக் கிட்ஸ் ரூம் இது வந்து ஃபியூச்சரில். இப்போ இல்லை, வளர்ந்ததுக்கு அப்புறம். ஆமாம். ஓகே, விண்டோஸ் இது எல்லாமே வுட்டில் தான் பண்ணிருக்கீங்க? எல்லாமே தேக்கு தான். விண்டோஸ் எல்லாமே. ஓகே, இதுலேயும் ஒரு அட்டாச் பாத்ரூமா? ஆமாம், இதுவும் வந்து அட்டாச் பெரிய பாத்ரூம் தான். எல்லாமே 3 ரூமுக்கு 3 ரூம் போய் பாத்ரூம் இருக்கும். இது வந்து இந்த பக்கமா டெரஸ் போறது, ரூம்ல இருந்து. ரூம்ல இருக்கிறவங்க போகணும்னாக்கா இப்போ பால்கனிக்கு போய்க்கலாம். டெரஸ் போகிறதுனால போய்க்கலாம். இது பக்கம் பால்கனி. 2 சைடு டப்பன் கிளாஸ் போட்டு கவர் பண்ணிட்டீங்க? ஆமாம், டப்பன் கிளாஸ் போட்டு கவர் பண்ணிட்டேன் பால்கனினால. இது வந்து இந்த லோ ரூஃப் வந்து மேலே வந்து ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல் வந்து நம்மளுக்கு வந்து தொட்டி மாதிரி தெரியக்கூடாது, இந்த ஃப்ளோர் லெவலோட இருக்கிறவங்களுக்காக வந்து இந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஓகே. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அந்த ஹைட்டு தான் வந்து ஸ்விம்மிங் பூலோட ஹைட்டு. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இது வந்து சீலிங் பார்த்தா ரொம்ப லோவாக இருக்கும். லைக் ஒன்லி இது பால்கனி மட்டும் தான். அப்படின்னா நம்ம ஹைட்டு தேவையில்லை, நம்ம ஸ்விம்மிங் பூலோட டெப்த் வேணும் அப்படின்றதுக்காக பண்ணியாச்சு. இது ஸ்விம்மிங் பூலோட தர, அந்த சீலிங் வந்து ஹைட். ஆமாம். ஓகே, இது வந்து ஸ்விம்மிங் பூலோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். அந்த நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்பிட்டே இருக்கும். ஓகே ஓகே. அந்த தண்ணியை வந்து ப்ராசஸ் பண்ணி டெய்லி சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே. இங்க ஓப்பன் டெரஸ் மேல வந்து ஸ்விம்மிங் பூல் மட்டும். இது கூல் ரூஃப் டைலா? ஆமா, கூல் ரூஃப் டைல். இது நிறைய இது பார்த்தேன், பேட்டர்ன்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஆமா ஆமா. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அழுக்கு பட்டு நல்லா தெரியுது. ஆமா, அதனால மேட் ஃபினிஷ் தான் இது, ஆனா வந்து எந்த டிசைன் கிடையாது. ஓகே ஓகே. இதுதான் ஸ்விம்மிங் பூல் ஏரியா இல்லையா? ஆமா. இது என்ன இங்க ஒரு ஷவரு? இது ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை குளிச்சுட்டு போறதுக்கு. ஓகே. இல்ல ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு வந்தானே எல்லாம் இதுல குளிப்பாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போகணும். ஓகே ஓகே. அப்படியா? ஆமா ஆமா, அது அழுக்காயிடக்கூடாது. ஆமா, அது அழுக்காயிடக்கூடாது. வெளில குளிச்சுட்டு உள்ள போய் ஸ்விம்மிங் பூல் குளிச்சு திரும்ப வந்து மேல குளிச்சுக்கலாம் இதுல வந்து. ஓகே ஓகே. அதுக்காக ஒரு ஷவர் ஏரியாவா? இது டோர் எல்லாம் யூபிவிசில பண்ணிட்டீங்க? ஆமா, யூபிவிசி எல்லாமே. இப்ப ஸ்விம்மிங் பூல் அப்படி செட்டப்னா அதுக்கு இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும்ல. தண்ணி லீக் ஆகக்கூடாது. ஆமா, வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம் பண்ணணும். இது வந்து ஒரிஜினல் ஸ்விம்மிங் பூல் கான்ட்ராக்ட் இருக்காங்களா, அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. அந்த கான்ட்ராக்ட் வந்து ராஜேஷ் எனக்கு கொடுத்தாரு, சென்னையில கொடுத்தாங்க. அவங்கள கால் பண்ண, அவங்க வந்து சைட் விசிட் பண்ணாங்க. சைட் விசிட் பண்ணி கோட் கொடுத்தாங்க. இது வந்து பில்டிங்க்கு சம்பந்தமே கிடையாது, பில்டருக்கு சம்பந்தம் கிடையாது.
பில்டருக்கு சம்மந்தம் கிடையாது, பட் இந்த வெயிட் தாங்குற அளவுக்கு. அதெல்லாம் வந்து அதெல்லாமே பில்டர் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா பில்டர் பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்விம்மிங் பூல் செட்டப் எல்லாமே ஸ்விம்மிங் பூல் கான்ட்ராக்ட் வந்து பண்ணாங்க. ஓ, ஓகே ஓகே. இதுல கீழே உள்ள வாட்டர் ப்ரூஃபிங், இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே, டைலு எல்லாமே, இந்த லேடரு, இந்த ஸ்பவுட் எல்லாமே, ஃபில்டர் எல்லாமே அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. அது வந்து தனி கான்ட்ராக்ட். ஓகே ஓகே ஓகே. பில்டர்ஸ்க்கு சம்பந்தம், பில்டர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களோட ரெக்கமெண்ட் கேட்டுக்கிட்டோம். ஓகே, இந்த அளவு தொட்டி என்ன மாதிரி பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கைட் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அப்புறமா அவங்களை கால் பண்ணி கூப்பிட்டோம். அப்புறம் வந்து பார்த்துட்டு ஓகே. ஆனா இந்த ப்ரொவிஷன்லாம் ஸ்ட்ரக்சர்ல வச்சாச்சு, இந்த உள்ள எல்லாமே. ஆமா, அது பிளம்பிங், பைப்லைன் அதெல்லாம் எல்லாமே ஸ்ட்ரக்சரா வச்சுட்டாங்க. பட் இது வந்து அவங்க தனியா பண்ணது இல்லையா? இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலோட சைஸ் என்ன? ஸ்விம்மிங் பூலோட சைஸ் இது 12க்கு 17. 12க்கு 17. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸடா இல்ல, ஃபிக்ஸட் கிடையாது, ஓபன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பீச் வியூ இருக்குது. இது பீச் வியூக்காக தான் இங்க மேலே ஸ்விம்மிங் பூல் பண்ணது. ஓகே, இல்லைனாக்கா நான் கீழே தான் பண்ணியிருந்திருப்போம். பீச் வியூ இருக்குது, அதனால தான் ஓப்பன் டெரஸ்ல வந்து ஸ்விம்மிங் பூல் பண்ணோம். ஓ, இது ஏன் ஸ்லைடிங் டோர் போட்டோம் அப்படின்னா நிறைய வந்து பேட்ஸ் இந்த மாதிரி டர்ட்டி பண்ணிடும், மெயின்டைன் பண்ணி வைக்கணும். ஆமா, மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ பாருங்க, இப்போ திறந்து வச்சுட்டு வந்தா இங்க ஒரு பூச்சி எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. ஆமா ஆமா ஆமா. இது மேல வந்து பெர்கோலா மாதிரி ஒரு டிசைன், மேல பெர்கோலா மாதிரி போட்டுட்டு மேல வந்து கிளாஸ் போடுறது, டஃபன் கிளாஸ். ஆமா. இந்த வீடு ஃபுல்லாக பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருடைய வீடு தான். பட் இன்டீரியர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி குவாலிட்டி இன்டீரியர். நம்ம ஏற்கனவே பிரதரோட வீடு பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அவருக்கு பண்ணது. அதுக்கு முன்னாடியும் அவருக்கு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய ஓனரே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்றதால நம்ம வீட்டை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியரும் இவங்களதே பண்ணிட்டாங்க. அதனால சரி வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருந்தோம். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்களும் அந்த வீட்டு ஓனர் பண்ணியிருப்பாரு. அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்டீரியர் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அவங்களும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நிறையா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. நமக்கும் கொடுத்தாங்க, உங்களுக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள வச்சு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நன்றி சார். நம்ம ஆடியன்ஸுக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க. இல்லை, உங்கள் வீடியோ நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்டு வந்து வீடியோ பண்ண சொன்னேன். ஓகே சார். வீடியோஸை பார்த்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் நம்பர். ஓகே, எனக்கு இருந்துச்சு, மற்றவங்களுக்கு இருக்கும் நம்பர், அதனால தான் உங்களை கால் பண்ணி வீடியோ ரிவ்யூ பண்ண சொன்னேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.